எப்படியோ பஸ்ஸுகளை வாங்கி பர்மிட் வாங்கி சர்வீஸும் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஜனங்கள் அந்த பஸ்ல தானே போறாங்க. எல்லாம் புது மோஸ்டர் முதலாளி. கொஞ்சம் மூகம் இருக்கத்தானே செய்யும். சந்தனம் கரைஞ்சா எல்லாம் சரியா போகும். அரே முருகப்பா. சேஜியா நமஸ்தே. நமஸ்தே. வாங்க வாங்க உட்காரு. நான் உட்கார வரலையா, நீங்க சொன்ன டைம் போனா அதுக்கு மேல கடுவு போனா இப்ப நம்மளுக்கு பணம் தான் ஓடும். சேஜி கொஞ்சம் பொறுத்துக்குங்க, சரியா கரெக்ஷன் ஆகுது. அதோட மழை வேற ஆரம்பிச்சிடுச்சு. அதை பத்தி நமக்கு இன்னாங்க கவலை. சேஜி இருக்கிற பஸ் நீங்க எடுத்துக்கிட்டா நான் என்ன செய்வேன்? நமக்கு பணம் ஓணும், இல்ல பஸ் வேணும், இல்ல ஆக்ஷன் மேலே வராங்க. வேண்டாம் சார், பஸ்ஸை ஏலத்துக்கு கொண்டு வந்து எங்க முதலாளி மானத்தை வாங்கிறாரு. நீ கொடுத்த பணத்துக்கு பஸ்ஸை வேணா எடுத்துக்க. இவரை கௌரவமா விட்டுரு. அச்சா வாங்க. தொழிலாளர் கூட்டுறவு பஸ், தொழிலாளர் கூட்டுறவு பஸ். எங்க பார்த்தாலும் அதே பேச்சு, யாரு கேட்டாலும் அதே பிள்ளை. ஹலோ ஹலோ, கல்கத்தாவில் இருந்தா போனோகிராமா? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. என்னது, கல்கத்தாவில இருந்து சரக்கு ஏற்றிட்டு வந்த கப்பல கவுந்து போச்சா? என்ன சொல்றீங்க? கவுந்து கவுந்து போச்சா? என்ன முதலாளி? கல்கத்தாவில இருந்து சரக்கு ஏற்றிட்டு வந்த கப்பல் கவுந்து போச்சு. 10 லட்சம் ரூபாய் போச்சு. ஆபீஸ்ல இருந்த பணம், வீட்டு அடமான வச்சு சரக்குக்காக அனுப்பிச்ச பணம் எல்லாம் போச்சு. இன்சூர் பண்ணிருக்கீங்களே? இல்ல. போங்க முதலாளி, நீங்க எப்பவுமே எப்படித்தான். அது போகட்டும், இன்னைக்கு தொழிலாளர்களுக்கெல்லாம் சம்பள நாடு. சம்பளம் சம்பளம். அடி நீலாம்பா, அன்னைக்கு தாலியை தவிர ஒண்ணுமில்ல, அந்த ராஜு என்ன செய்ய போறாரு அப்படி இப்படின்னு பேசினியே. இன்னைக்கு கழுத்து நிறைய போட்டுக்கிட்டு நிம்மற முடியாம இருக்கிற இதெல்லாம் யாரால வந்தது தெரியுமா? என்னமோ சாமி, தெரியாம சொல்லிட்டேன், மன்னிச்சிருங்க. அது மாத்திரம் இல்லடி, தொழிலாளர்களுக்கு காலனி கட்டுறதுக்கு இடம் வாங்கி அதுல வீடு கட்டுறதுக்கு பிளானும் போட்டுக்கிட்டு இருக்காரு. இதுதான் எங்களுக்குன்னு இருக்கிற இடம். இதுல தொழிலாளர்களுக்கு ஓரளவு வசதியா வாழக்கூடிய அமைப்பா 2 வரிசையா வீடுகள் கட்டி தரணும். அதோட குழந்தைகள் விளையாடுறதுக்கு பார்க் வேணும். பள்ளிக்கூடம் கட்டுறதுக்கு இடம் ஒதுக்கி வச்சுங்க. தண்ணி வசதி கண்டிப்பா இருக்கணும். இதுக்கு பிளான் போட்டு சீக்கிரம் முடிச்சு கொடுக்கணும். ஓ எஸ், நீங்க சொல்ற மாதிரியே கண்டிப்பா கட்டிடலாம். பட்ட கடனை தீர்க்கவும் நஷ்டத்தை சரிப்படுத்தவும் வித்துட்டு நடுத்தருவரை நிக்கும்படி ஆயிடுச்சு. நான் என்ன செய்வேன், எங்க போவேன்? அப்பா, நடந்து போச்சு. இனி வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? கம்பெனி வீடு காலியா தானே இருக்கு. சரி மாமா. For more updates, like, comment, subscribe to our channel.